பேரெல்லாம் இந்த மகிஷாசுரமர்த்தினி ஸ்தோத்திரத்துல வருது. எல்லாம் தேவி பாகவதத்தில் உள்ள அசுராள், தேவி பாகவதத்தில் உள்ள மந்திரம், மந்திரசாஸ்திரங்கள்ல உள்ள மந்திரங்கள்லாம் இந்த மகிஷாசுரமர்த்தினி ஸ்தோத்திரத்துல இருக்கு. அதனால அந்த ஸ்தோத்திரம் ஜபிக்கிற இடத்துல எல்லாம் பயம் இருக்காது, சத்ருக்களுடைய பாதை இருக்காது, மனக்கவலை இருக்காது. அம்பாளுடைய அனுகிரகத்தால்தான் மனக்கவலை நீங்கணும். வேற எந்த தேவதையாலையும் இது முடியவே முடியாது. ஏன்னா மனசுக்கு காரகம் சந்திரன். சந்திரன் அம்பாளுடைய கோயில். சந்திரமண்டலத்துல மகன்கள் பூஜை பண்ணுவாள். அப்படிப்பட்ட அம்பாளுடைய பிரசாதம் இருந்தா மனசு நிர்மலமா இருக்கும். அதுதான் வேண்டும். உலகத்துல மனசாந்தி தான் இல்லை. முன்னாள்ல வயது முதிர்ந்த ஒரு கழவரை போய் சௌக்கியமானு கேட்டா சந்தோஷமா இருக்கேன், ஒரு குறவில்லை. அவன் முழு பாக்க போட்டு கடிக்கிறேன், பல்லு நன்னா இருக்குங்கிறார். இந்த நாள் பையன்களுக்கு 2 ஷூட கொடுத்தா தங்க முடியல. ஷீல்டேன்னு ஒரு பட்சணம், அது இந்த நாள் பொண்ணுகளுக்கும் பண்ண தெரியாதுங்க. அதை கொடுத்தா கடிச்சு திங்கிறதுக்கு இந்த நாள் பையன்களுக்கு சக்தி இல்லை. அது மாதிரி இருக்கான். கழவரை காட்டா ஒரு குறவில்லையே, சௌக்கியமா இருக்கேன், என் பேரனுக்கு பேரம் பிறந்து சீமந்தம், நீங்க வரணுங்கிறார். நாம் சௌக்கியமானு காட்டதுக்கு கல்யாணத்துக்கு கூப்பிடுறார். நெல்ல என் மேல 22 வயசு பயல க்ஷேமமானு காட்டா அழறான். நான் கேட்டதுக்காக சௌக்கியம் அப்புறம் அழப்படாதோ, ஆரம்பமே ரோதனம்னு. என்ன காரணம்? தெய்வ பலம் இல்லை குடும்பத்திலே. ஒரு குடும்பத்திலையும் தெய்வ பலம் இல்லை. ஒரு நமஸ்காரம், ஒரு ஜபம், ஒரு தியானம், ஒரு பூஜை, ஒரு ஸ்தோத்திரம். எத்தனையோ வீடுகள்ல போனா இந்த கரிகாய்கள் வைக்கிறதுக்கும் இந்த தோஷமா வைக்கிறதுக்கும் ஒண்ணு இருக்கு பாருங்க, ஒரு பொட்டி, அதெல்லாம் இருக்கு. பூஜை உள்ளுன்னு ஒண்ணு தனியா இல்லைன்னு. பூஜை பண்றதுக்குன்னு ஒரு இடம், ஒரு தெய்வத்தை அங்க வச்சு ஒரு நமஸ்காரம், ஒரு நிவேதனம், ஒரு பிரார்த்தனை. அப்படி இல்லாத பங்களா எத்தனையோ பங்களா இருக்கு. அதெல்லாம் வாழும் பாம்பு வசிக்க போற இடம் அப்படி சொல்லிவிட்டார். ஏதோ பாம்பெல்லாம் சித்திக்கிற மரம் முளைக்க போற இடம் அதெல்லாம் சொல்லிவிட்டார். யாராலய திருமாவீட்டே பெரித்தாகில சம்பதா. எத்தனை தங்க பிளேட் இருக்கட்டும், எத்தனை 4 ரேடியோ ஊதட்டம், 10 கார் கதறட்டம், ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. எல்லாம் வாழும் பாம்பு சித்திக்கிற மரம் முளைக்க போற இடம் அதெல்லாம் இருக்காள். பாகவத்தில் ஒரு சாதுக்கள் போய் பாத பிரட்சாளனம் பண்ணி ஆச்சமனம் பண்ணி ஒரு கோளை மூர் சாப்பிட்டுருக்க மாட்டா. சில வீடுகள்ல நெல்லவா வந்திருக்க மாட்டா. பூக்கரி சாத்திரிக்கு டின்னர் நடக்கும், சாதுக்கள் வந்தே இருக்க மாட்டாள். அதெல்லாம் ஆளால திருமாவீட்டை பெரித்தாகில சம்பதான்னு புது மகாராஜா பகவத் அம்சம் புரிந்தனவன் சனகாதிகளை பார்த்து சொல்றாள். சனகாதிகள் சொன்னாள், நாங்களும் ஒன்ன போலத்த வாழத்துக்கு தானே வருவோம், வேற எல்லாருக்கும் போவோமா? சங்கமக்கது சாதுனா உபயேஷாஞ்ச சம்மதா. சாதுக்கள் சாதுக்கள் தான் போவாள், பூக்கரி சாத்திரிக்கிட்டு போவாளா? போக மாட்டாள். சனகாதிகள் பதில் சொல்றாள். அப்படி நல்லவர்கள் வீட்டுக்கு வந்திருக்க மாட்டாள். நல்லது நடந்திருக்காது, ஒரு ஜபஹோமம் இருக்காது. சூன்யாவசத ஆத்மாபி காலே காமை அனர்ச்சிதா. மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு வீட்டுல நெல்ல புக வேண்டாமான்னு கேட்டாள். நெல்ல ஒரு ஆஜ்யாகுதி, ஒரு சமித்து, ஒரு அன்னம், இதை ஹோமம் பண்ணி ஒரு தேவத்தையை அக்னியில ஆவாகனம் பண்ணி சாதுக்கள் மந்திரங்களை ஜபிச்சு அந்த சப்தம் வீட்டுல பரவ வேண்டாமா? அது சூன்யமான வீடு விட்டாள். அப்படி இல்லாத வீடு எத்தனையோ நித்தியம் காவி எடு போதன ஒரு 4 சாதுக்களை கூப்பிட்டு ஒரு ஆயுஷ ஹோமம், ஒரு முத்தியஞ்சய ஹோமம், ஒரு மகாலட்சுமி ஹோமம், ஒரு புவனேஸ்வரி ஹோமம், ஒரு கணபதி ஹோமம். ஜபதாம் ஜுக்வதாம் செய்வ வினிபாதோ நவித்தியதே. ஜபஹோமம் பண்ற பெரியவாழ்ல மட்டும் நம்ம தேசத்துக்கு கவலை இல்லைங்கிறார். நமக்கு தெரியாமலேயே எத்தனையோ ஜபஹோமங்க நம்ம ஆச்சாரியெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. மகான்கள்லாம் சந்திர கட்ட வண்டியா வருது, அக்னியில ஹோமம் பண்ணி அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. காமகோட்டி ஆச்சாரியால், சங்கேரி பெரியவாள், சகடபுரம் பெரியவாள், எத்தனையோ மகான்கள் முகட்சேமார்த்தம். அவளுக்கு என்ன புள்ளாட்டி புள்ளையா உண்டாட்டியா வீடா வாசலா சாப்பாடா ஒண்ணும் இல்லை. அவன் ஆகாரமே கிடையாது. காமகோட்டி பெரியவாள் உப்பே இல்லாம ஒருமுறை சுண்டைக்காயையும் இந்த பாவக்காயையும் அப்படி வெத்தலா போட்டு வச்சுட்டு ஜலத்துல போட்டு வச்சு அவ ஆகாரம். அங்க இருக்கிறவன் தான் நிறைய சாப்பிட்றான். அவ பொறுத்தியார சாப்பிடாதுன்னு சொல்லி வந்தவாளுக்கெல்லாம் அண்ணன் கொட்ட சொல்றாரு. அவ சாப்பிடறது இல்லை. அவ அப்படி அம்பாள் உபாசிச்சுட்டு அவ என்னதுக்கு அப்படி எல்லாம் கஷ்டப்படுறா பெரியவாள்னா? லோகம் க்ஷேமமா இருக்கணும்னு வேணும். லோகக்ஷேமாத்திரமா தானே ஆச்சாரியால் மடத்தையே ஸ்தாபிச்சார். அதுக்காக பாடுபடுறாள். ஒரு பெரிய லாபம். எல்லா மடங்களும் தர்மத்தில் ஈடுபட்டிருக்காள். சைவ மடமும் பிராமண மடமும் எல்லா மடங்களும் எல்லாரும் தர்மங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்காள். 18 கையோட கூட அம்பாள் தர்மபுரத்துல போய் பார்த்தா தெரியும். அப்படி அம்பாளை சஷ்டி பண்ணியிருக்காள். தொகை அஷ்டாதசம் விஜயன்னு சொல்றாளே. இந்த 18 கையோட அம்பாளை பார்க்கணும்னா தர்மம் மாயவரத்துல இருந்து 2 மைல் போய் பார்த்தா தெரியும். அம்பாளுடைய ஸ்வரூபம் ரொம்ப திவ்ய ரூபம்.
அம்பாள் அப்படி பிரகாசிக்கிறாள். என்ன இன்னைக்கு வரணும்னு எழுதினாங்க, நான் போக முடியல, அஞ்சு வரேன், எனக்கு சாத்தியம் இல்லை என்று சொல்லிவிட்டேன். அம்பாள் அப்படி பிரகாசிக்கிறாள். பார்த்தா அந்த சந்தியை விட்டு வரணும்னே தோணாது அம்பாளே. அது மாதிரி ஆராதிக்கிறாள். அப்படி எத்தனையும் நல்ல மடங்கள்லாம் நல்ல காரியங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்காள். அப்படி எல்லாம் நல்லவர்கள்லாம் இருக்கிறதுனாலதான் ஏதோ ஒரு விதமா விவகாரம் நடந்துட்டு இருக்கு. இல்லாமனா ரொம்ப தாறுமாறா போயிருக்கும். அப்படி இல்லாமல் இருக்கு. 6 கிரகங்கள் சேர்ந்ததற்கு இது மாதிரி பொதுவான ஜபஹோமங்கள் பண்றதுக்கு கொடுக்கறதோட கூட தங்கள் வீட்டிலேயே ஏதாவது ஒரு ஜபஹோமம், ஒரு வேத பாராயணா அவர்கள் தங்கள் சக்திக்கு தக்கவாறு வீட்டிலேயோ கோவிலையோ ஒரு பொது ஸ்தலத்திலேயோ அது மாதிரி பண்ணணும். அதுக்கு அங்கமா கூட ஆகும் இந்த அன்னதானம். ரத்னவாணி 30ஆம் தேதி பண்ண போற அன்னதானம் இருக்கே, இந்த ஷட்கிரக யோகத்தால எத்தனை ஜீவன் அவர்கள்லாம் சாப்பிட்டா அம்பாள் நிறுத்தியாவா மணித்தீபில் இருக்கிற பராசக்தி. அதனால அது மாதிரி நினைச்சுக்கிட்டு தர்மங்களை பண்ணணும். தர்மத்துக்கு அவசியம் கொடுக்கணும். ஏழைகள் முதற்கொண்டு ஒரு பங்கு எடுத்து வச்சு கொடுக்கணும். அதனால ஏழ்மையும் போகும், கஷ்டங்களும் நீங்கும், க்ஷேமம் உண்டாகும். பின்னாடி குழந்தைகளும் க்ஷேமமா இருப்பாள், நம்முடைய ஆத்மாவுக்கும் சாந்தி ஏற்படும். அது மாதிரியான முறையில் நல்ல காரியங்களை நிறைய பண்ணணும். நல்ல ஜபங்களை மகான்களுக்கு உபதேசம் பண்ணிட்டு நிறைய லட்சக்கணக்கா ஜபிச்சு அதுக்கு தர்ப்பணங்கள்லாம் பண்ணி ஹோமங்கள்லாம் பண்ணி அது மாதிரி பண்ண முடிஞ்சவாள் அம்மா அது மாதிரி பண்றது. முடியாதவாள் ஆறா ஜபஹோமம் பண்ற பெரியவாழ்கிட்ட தானம் பண்றது, திரவியத்தை கொடுக்கறது, இப்படி பொதுவா கோட்டி ஹோமம் நடக்கிறதுக்கு ஒத்தாசை பண்றது, புண்ணியத்தை அடையுது. அது மாதிரி பண்ணிட்டு இருக்கணும். அது சகல க்ஷேமத்தையும் அளிக்கும்.